இன்னைக்கு வரைக்கும் நம்ம காலேஜ் கல்ச்சுரல் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் இல்லை இன்டர் காலேஜ் மீட்டு அப்படின்னா ஒருத்தன் ஏதாவது ஒரு மூன் வாக் ஸ்டெப் போட்டான் டான்ஸில் அப்படின்னா உடனே நமக்கு ஞாபகத்துக்கு வருது யாரு? மைக்கேல் ஜாக்சன். மூன் வாக் ஸ்டெப் இப்போ வரைக்கும் மூன் வாக் ஸ்டெப் போட்டா மைக்கேல் ஜாக்சன் தான். ரோபோட் மாதிரி ஆடினா மைக்கேல் ஜாக்சன் தான். அந்த ஆள் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. உலகம் முழுக்க அவனோட பிரான்ச்சைசி அவன் கொடுத்துட்டு போயிட்டான். 5-6 ஸ்டெப்ல உலகம் முழுக்க பிரான்ச்சைசி கொடுத்துட்டு போயிட்டாரு. இவன்ல இப்ப யார் ஆடினாலும் கை தட்டுவாங்க, டேய் மைக்கேல் ஜாக்சன் மாதிரியே ஆடுறான்டா. அவனே அறியாம அவன் சொல்லிடுவான். தலைமுறைகளை 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 தாண்டி அந்த மனுஷன் வாழ்ந்துகிட்டே இருக்கான். அந்த மனுஷனை தெய்வமா கும்பிட்ட நிறைய பேர் இருக்காங்க. இந்தியானா மாகாணத்துல கேரி நகர்ல 10 குழந்தைகள் குடும்பத்துல, அதுல 7வது பிள்ளை மைக்கேல் ஜாக்சன். 5 சகோதரர்கள் 5 சகோதரிகள், ஒரு அண்ணன் இறந்து போயிட்டார் பிறந்த சில மாதங்கள்லயே. இப்படி ஒரு வறுமையான சூழல்ல அவங்க அப்பா அவ்வளோ ஸ்ட்ரிக்ட். ஜோசப் பெல்ட்டை எடுத்தாருன்னா உரின்னு உரிச்சிருவார். சின்ன வயசுல அவங்க அப்பாவை பார்க்கவே பிடிக்காது. சில சமயம் அப்பாவை போட்டோ காமிச்சா கூட வாந்தி வந்துருமா அவனுக்கு. இந்த ஆளா ஐயோ பயமா இருக்கு அப்படின்னு பயத்துல வாந்தி வந்துருமா. மைக்கேல் ஜாக்சன் குறிப்பிடுறாரு, வளர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு விஷயம் சொன்னாரு, எந்த அப்பாவை பார்த்தவுடன் நான் வெறுத்தேனோ, எந்த அப்பாவை பார்த்தவுடன் நான் பயந்தேனோ, எந்த அப்பாவை பார்க்கும் பொழுதெல்லாம் எனக்கு அருவருப்பாக தோன்றியதோ, வளர்ந்த பிறகு எனக்கு தோன்றியது அவர் காண்பித்த கண்டிப்பு மட்டும்தான் மேடைகளில் உலகம் கொண்டாடக்கூடிய மைக்கேல் ஜாக்சனை உருவாக்கியது என்பதை நான் எப்பொழுதும் மறக்க மாட்டேன். உண்மை. நம்ம கண்டிப்பை எல்லாமே தலைகீழா புரிஞ்சுக்கிறோம். ஃப்ரீடமே இல்லை. இன்னைக்கு இருக்கிற யங் ஜெனரேஷன், இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் எல்லாரும் சொல்றது எனக்கு ஃப்ரீடமே இல்லை. சாருக்கு ஃப்ரீடம் கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்கன்னு எங்களுக்கு தெரியாது. மேடமுக்கு ஃப்ரீடம் கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாது. ஃப்ரீடமே இல்லைங்க எங்களுக்கு. எங்க அப்பாலாம் ரொம்ப மோசம். என்ன பண்ணாரு? வெளில போனா விட மாட்டேங்கிறாரு. எங்க வெளில போறாங்கிற? பார்ட்டிக்கு போறாங்கிற. பார்ட்டி எதுக்கு? அதுல என்ன சந்தோஷம்? இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு வேலைக்கு போறீங்க, கையில பணம் வரப்போகுது, கவனமா இருங்க. ஒரு விஷயம் சொல்றேன், உங்களுக்கு எது ஃபன் அப்படிங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணணும். உங்களுக்கு எது மகிழ்ச்சியை தரக்கூடிய விஷயங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணணும். சுத்தி இருக்கிறவனுக்கு மகிழ்ச்சியா இருக்கிற விஷயம் நமக்கு இருக்கணும்னு அவசியமே கிடையாது. அதை நல்லா தெரிஞ்சுங்க. மைக்கேல் ஜாக்சனோட அப்பா அவ்வளோ கண்டிப்பான ஆளு, அவ்வளோ அழகா ஜாக்சன் அவரை பத்தி பாராட்டி இருக்காரு. அந்த அவர் வாழ்க்கையில் நடந்தது எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் யோசிச்சு பாருங்க. ஏகப்பட்ட ஆபரேஷன் உடம்புல. ஒரு தடவை டான்ஸ் பிராக்டிஸ் அப்ப மூக்கு உடைஞ்சு போச்சு, ஆபரேஷன். பெப்சிக்காக ஒரு ஷோ பண்ண போனாரு, ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகி உடம்புல பலத்த தீக்காயம், ஆபரேஷன். இன்னொன்னு விட்டிலிகோங்கிற உடல் நிறமி குறைபாடு, ஒரு நோய் தாக்கிருச்சு, ஒரு டிசார்டர் தாக்கிருச்சு, ஆபரேஷன். ஆபரேஷனுக்கு மேல ஆபரேஷன். எல்லாரும் கலரை மாத்துறதுக்காக. ஏன்னா சின்ன வயசுல ஒரு ஆப்பிரிக்க அமெரிக்க இன குடும்பத்துல பிறந்த ஒரு பையன், நிறத்தினால் தாழ்த்தப்பட்ட ஒரு பையன், உன் நிறம் வாழ்க்கையில் எதுக்குமே உதவாதுறான்னு சொன்னதுக்காக அந்த பையனுடைய மன பிறழ்வு தான் அந்த பிரச்சனையே. கலரா இருந்தா மதிப்பாங்க, கலரா இருந்தா மதிப்பாங்க அப்படிங்கிறதுக்கான பிரச்சனை தான் இருந்தாலும் அவ்வளவு ஆபரேஷன் பண்ணது. ஆனா தான் இருக்கிற மேடையில் அவர் எதையுமே காமிச்சிட்டது கிடையாது. யோசிச்சு பாருங்க எவ்வளவு பெரிய ஜாம்பவான். ஒரு விஷயம் சொல்லவா? புவியீர்ப்பு விசையை மீறி நினைத்தவாறு கால்களை மேடையில் ஆடுவதற்காக, புவியீர்ப்பு விசையை மீறி நினைத்தவாறு கால்களை நகர்த்த உதவுகிற பூட்ஸை அந்த ஆளே டிசைன் பண்ணார். அதனாலதான் நின்றுக்கிட்டு முன்னாடி இப்படி சாய்வார். பார்த்துருக்கீங்களா? நின்றுட்டு இருப்பாரு, முன்னாடி அப்படியே சாய்வார். அவர் டிசைன் பண்ண பூட்ஸ் அது, டான்ஸுக்காக. அதுக்கு பேட்டர்ன் வாங்கி வச்சிருந்தார், காப்புரிமையை வாங்கி வச்சிருந்தார். என்ன ஆளுங்க! எப்படி யோசிச்சிருக்கான் பாருங்க ஒரு ஆளு. த்ரில்லர்னு ஒரு ஆல்பம், இன்னைக்கு வரைக்கும் அந்த ஆல்பத்தில் இருக்கிற பாட்டை கேட்டா எல்லாருக்கும் ஒரு த்ரில் தான். இதுவரைக்கும் அந்த ஆல்பம் செய்த சாதனையை யாரும் முறியடிக்கல. 8 கிராமி விருதுகளை ஒரே ஒரு ஆல்பம் மூலமாக மைக்கேல் ஜாக்சன் அடைஞ்சார். இவ்வளோ விஷயம் நடந்துச்சுல, யோசிச்சு பாருங்க. மிக சாதாரணமாக ஒரு ஆப்பிரிக்க அமெரிக்க இனத்தில் பிறந்த ஒரு இளைஞன், குடும்பத்தில் 10 குழந்தை, அதுல 7வது குழந்தை, எந்த வசதியும் கிடையாது. அவங்க அப்பா ஒரு ஸ்டீல் ஃபேக்டரியில வேலை பார்க்குற ஒரு சாதாரண நபர், கண்டிப்பான தந்தை. இசை மட்டும்தான் தனக்கு உயிர்னு நினைச்சாரு. அதுல இருந்து டைவர்ட்டே ஆகல. இசை 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 இசைன்னு இலக்க நோக்கே ஓடினாரு. உலகமே கொண்டாடக்கூடிய மாபெரும் இசை மன்னனாக இன்றும் அந்த மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஒரே ஒரு காரணம், வாழ்க்கைய சரியா புரிஞ்சுக்கிட்டது மட்டும்தான். இவ்வளோ பெற்றோர்கள் இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். இங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்டோட அப்பா அம்மா வந்திருப்பாங்களா சார்? கொஞ்சம் பேர் இருப்பாங்க, பரவாயில்ல. இருந்தாலும் உங்க 2 குழந்தைங்க இருந்ததுன்னா படிக்கும்ல.
இருக்கிற அப்பா அம்மாக்கெல்லாம் சொல்றேன், உலகத்திலே இல்லாத ஒரு அதிசயம் உங்க குழந்தை கிடையாது. அதை நல்லா தெரிஞ்சுங்க. இங்க இருக்கிற எல்லாருமே மெயினா அம்மாக்கள் தான் சென்டிமெண்டா பேசி வீணா போறது. நிறைய அம்மாக்களை பார்த்துருக்கேன். இந்த அப்பாக்கள்கிட்ட பசங்க பொண்ணுங்க வேலைக்கே ஆகாது. பைக் வேணும்னு கேட்டானா வாங்கி தர முடியாதுன்னு சொல்லுங்க. 4 நாள் சாப்பிடாம இருப்பான். சாப்பிடாமையா இருப்பான். அவன் மகாத்மா காந்தியா? திருட்டு போய் ஹோட்டலில் போய் சாப்பிட்டு வர போறான், ஃப்ரெண்டு வீட்டில் சாப்பிட்டு வர போறான். உடனே இந்த அம்மா அவர் வீட்டுக்குள்ள வரப்படலாம், பையன் 4 நாளாக வீட்டிலேயே சாப்பிடல, ஏன் நல்லா சமைக்கிறது இல்லையாங்க? அவர் பைக் வாங்கி கொடுங்க, பைக் வாங்கி கொடுங்க. ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், தேவையில்லாமல், இந்த வார்த்தையை நல்லா புரிஞ்சுக்கோங்க, தேவையில்லாமல் நீங்கள் உங்கள் குழந்தைகள் மீது காண்பிக்கக்கூடிய அக்கறை, தேவையில்லாமல் நீங்கள் உங்கள் குழந்தைகள் மீது காண்பிக்கக்கூடிய அக்கறை உங்கள் குழந்தைகளுக்கு மிகப்பெரிய ஆபத்தாகத்தான் முடியும் என்பதை இங்கு இருக்கிற அத்துணை பெற்றோர்களும் மனசாட்சியோடு ஒத்துக்கொள்ளுங்கள். இப்ப நீங்க ஒரு அண்ணன் கை தட்டுன்னு வந்தார் அப்படின்னாரு பாருங்க, பக்கத்தில் இருக்கிற தட்டில் விட்டார். ஒன்று சொல்றேன், இது உங்க வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில நீங்க கை தட்டணும்னா கை தட்டுங்க, சிரிங்கன்னா சிரிங்க, அமைதியா இருக்கணும்னா அமைதியா இருங்க, ஓன்னு கத்துறனா ஓன்னு கத்துங்க. ஏன்னா இந்த மண்ணிலே உங்கள் வாழ்க்கையை வாழத்தான் நீங்கள் பிறந்தீர்களே ஒழிய அடுத்தவர்கள் பார்ப்பதற்காக உங்கள் வாழ்க்கையை வாழ்வதற்காக இந்த மண்ணில் நீங்கள் வரவில்லை. அதனால அடுத்தவங்களை பார்த்து வாழவே வேண்டாம். நல்ல சந்தோஷமா எந்த இடத்துல தோணுதோ கை தட்டுங்க, கவனிங்க, எனக்கு சந்தோஷம். தேவையில்லாத செல்லத்தை கொடுக்கவே கொடுக்காதீங்க. ரொம்ப அழகா சார் சொன்னார், நம்மளுடைய விஸ்வநாதன் சார் சொன்னார், மொபைல் போன் உங்க குழந்தைங்க யூஸ் பண்றப்ப கவனிங்கன்னார். மிக அழகான வார்த்தை. அவன் ஒன்னும் புதிய ஆப்பை கிரியேட் பண்ணிட்டு இருக்க மாட்டான், எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஒருத்தன் 5 மணி நேரமா உட்காந்து ஆப் டெவலப்மெண்ட் பண்ண மாட்டான். அவன் எதை டெவலப் பண்றான்னு எனக்கும் அவனுக்கு தான் தெரியும். ரொம்ப அழகா சொன்னார் பாருங்க, இன்ஸ்டாகிராம்ல எனக்கு தெரிஞ்சு சேர்மன் சார் ராமகிருஷ்ணன் 10 வருஷம் கழிச்சு ஆர்த்தோ டிபார்ட்மெண்ட்டும் நியூராலஜி டிபார்ட்மெண்ட்டும் ஓஹோன்னு போகும். ஏன்னா குடிஞ்சத்துல நிமிராது, கை இப்படியே இருக்கும். என்னங்க பிரச்சனை? பையனுக்கு டாக்டரும் சொல்லுவார் சரி பண்ணிடலாங்க. அவ்வளோ தூரம் எல்லாரும் மொபைல் அடிக்ட் ஆயிட்டோம். சராசரியாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் செல்போன் 4 மணி நேரங்களை திருடிக் கொள்கிறது. 24 மணி நேரத்தில் 4 மணி நேரம் திருடிறாங்க. இந்த 4 மணி நேரத்தில் என்னடா உபயோகமா செஞ்சேன்னா, அவன் எடுத்த போட்டோவை அவனே டெலீட் பண்ணியிருப்பான். அவன் மூஞ்சி அவனுக்கே பிடிக்காது, அவன் மூஞ்சி அவளுக்கே என்ன இவ்வளவு மோசமா இருக்கும் அந்த போட்டோல. ஒரு நண்பர் 10 பேர் ஃப்ரெண்ட்ஸோட போயிருப்பான், ஒரு போட்டோ செல்ஃபி எடுத்திருப்பான், மீதி 9 பேரை விட்டுருவான். அவன் மூஞ்சை மட்டும் ஜூம் பண்ணி பார்ப்பான், அவன் பேர் தான் மனுஷன். ஜூம் பண்ணி பார்த்துட்டு நல்லா இல்லை டெலீட் பண்ணு, நல்லா இல்லை டெலீட் பண்ணு, வந்த மெசேஜை எடுத்து பார்ப்பான். எனக்கு தெரிஞ்சு செல்போன் போபியான்னு ஒரு நோய் வந்தாலும் வந்துடும், மெசேஜ் போபியான்னு. அப்புறம் வாட்ஸ்அப்ல இவர் பயங்கர பிஸி, ஏன்னா நான் டிராவல் எல்லாரையும் பார்க்குறேன், இவர் பயங்கர பிஸி. அதனால என்ன பண்ற, ஃப்ரீ டைம்ல எல்லாம் வாட்ஸ்அப்ல தேவையில்லாத மெசேஜ் எல்லாம் டெலீட் பண்றாரு. நான் என்ன சொல்றேன், உனக்கு போனே தேவையில்லாததுதான். அப்ப அதுல இருக்கிற மெசேஜ் மட்டும் இப்படி தேவையா இருக்கும், மொத்தமா டெலீட் பண்ணி ஃபார்மேட் பண்ணிட்டு உட்காந்துரு. என்ன போன் அடிக்ட், பயமா இருக்கு, சில சமயம் சிரிப்பா இருக்கு, சில சமயம் பரிதாபமா இருக்கு. மொபைல் போன் பயன்படுத்திட்டு ரயில்வே ட்ராக் கிராஸ் பண்ணி ட்ரெயின் அடிச்சு இறந்து போன பெண்ணினுடைய சம்பவம் சென்னையில் நடந்திருக்கு. மார்டின் கூப்பர் மொபைல் போன் அவர் தானே சார் கண்டுபிடிச்சாரு, மார்டின் கூப்பர் தானே. மார்டின் கூப்பர் அண்மையில் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு, உலகத்தில் நடக்கிற எதையுமே கவனிக்காமல் சாலைகளில் செல்லும் பொழுது கூட வாகனத்தை கூட பார்க்காமல் இன்றைய தலைமுறை செல்போனை பார்ப்பது வேதனையாக இருக்கிறது. எல்லாமே பாருங்க, இன்னைக்கு அவ்வளவு எல்லாரும் செல்போன் செல்போன் வச்சுக்க, சொன்ன மாதிரி சார் சொன்ன மாதிரி அதுலதான் எல்லாமே இருக்குன்னா தாராளமா யூஸ் பண்ணிக்கோங்க, பிரச்சனை கிடையாது. ஆனா அதுக்குன்னு டைம் ஒதுக்குங்க, தேவையான்னு யோசிங்க, தேவைக்காக பயன்படுத்துங்க. சார் தேவைக்காக பயன்படுத்துகிற எதுவுமே வாழ்க்கையில
அனாவசியம் கிடையாது. தேவையில்லாம பயன்படுத்துற அத்தனையுமே வேஸ்ட் தான். ஓவரா டைம் எடுத்துக்கிறது. இன்ஸ்டாகிராம்ல எல்லாரையும் ஃபாலோ பண்றான். சார் இன்னைக்கு அந்த நடிகர் எங்க இருக்காரு தெரியுமா? தம்பி நீ எங்க இருக்க தெரியுமா? 2 அரியரோட. இதுல ஃப்ரெண்டு, சில பேர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் க்ளோஸா இருப்பாங்கண்ணே. அவன் என்ன பண்றான், அரியர் கூட சேமா தான் வைப்பானுங்க. ஒருத்தன் அவனுக்கு கிளியர் பண்ண அவன் கோச்சுக்கிறான். டேய் என்னடா பேசணும், இது பேசியிருக்காங்க, என்னடா பேசணும், என்ன பேசணும், நீ 8 அரியர் இருந்தில்ல, நானும் 8 அரியர், இப்போ இந்த கரண்ட் செமஸ்டர் சப்ஜெக்ட் தானே முடிக்கணும்னு பேசணும், நீ ஏன்டா பழைய அரியரில் ஒன்று கிளியர் பண்ண? மச்சான் எப்படி ஆச்சுன்னு தெரியல, உண்மையிலே அவனுக்கு எப்படி ஆச்சுன்னு தெரியல, மச்சான் எப்படி ஆச்சுன்னு தெரியலடா. அதெல்லாம் பேசாதடா, இனிமேல் நானும் உன்கிட்ட பேசவே மாட்டேன், நான் இனிமேல் பேசவே மாட்டேன், நீ அரியர் கிளியர் பண்ணிட்டல பேச. இதில் பெருமை வேற. வெளியில் வந்து சார் உண்மையிலே நடந்த சம்பவம், கோயம்புத்தூரில் ஒரு ப்ரோக்ராம் முடிச்சுட்டு வெளில வரேன், 2 பேர் மகேஷ்னா அவங்க ஃபேன்னா இன்னும் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க, செல்ஃபி. தம்பி என்னடா படிக்கிறீங்கன்னு கேட்டேன். இன்ஜினியரிங் தான். சூப்பரா தம்பி, எல்லாம் கிளியரானு கேட்குறேன். எல்லாம் கிளியரானு கேட்குறேன். 3rd இயரில் இருக்கான். என்னண்ணா ஆர்டினரி பாய்ஸா நாங்களாம்? அப்புறம் நீங்கள் என்ன எக்ஸ்ட்ரானரி பாய்ஸ்? ஆமாம் நான் எக்ஸ்ட்ரானரி பாய்ஸ்னா. நான் 6 அரியர் 8 அரியர். சப்ஜெக்டே அவ்வளோதான் இருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல இன்ஜினியரிங் பற்றி. சப்ஜெக்ட் 6 அரியர் 8 அரியர்னா, ஆனால் ஃபைனல் இதில் பாருங்கள் எல்லாம் கிளியர் பண்ணிடுவோம். ஆமாம் இவர் பெரிய கலிலியோ சாக்ரடைஸ். ஒரு செமஸ்டராக கிளியர் பண்ண முடியாத ஃபைனல் செமஸ்டர் வந்து கிளியர் பண்ணிட்டு கும்பாபிஷேகம் பண்ணிட்டு போயிடுவார் குடும்பத்தில். எப்படி நடக்கும்? கவனிங்க பெற்றோர்கள், கவனிங்க பசங்க, கொஞ்சம் சீரியஸா இருங்க. நீங்க மொபைல் போன்ல காமிக்கிற அக்கறைய புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கீழே விழுந்தா ஒரு பையலும் அவனுக்கு அடிபட்டு தான் பார்க்க மாட்டேங்கிறாங்க. அன்னைக்கு பார்க்குறேன் ஈரோட்டில் சூரம்பட்டியோட சிக்னல்ல ஒருத்தன் பப்பரக்கான்னு விழுந்திருக்கான் பைக்கில் வந்து. எல்லாரும் பதறி போய் தூக்குறாங்க, ரத்தத்தெல்லாம் தொடச்சிக்கிட்டு கேட்குறான், ஃபோன் பத்திரமா இருக்கா சார்? ஏன்னா அதுக்குள்ளதான் அவன் வரலாறே இருக்கு. சார் சொன்னாரே பாஸ்வேர்டுன்னு. சில பேர் பாஸ்வேர்டு போடுறான், எனக்கு தெரிஞ்சு எலான் மாஸ்க் கூட அதை ஓப்பன் பண்ண முடியாது. பேட்டர்ன் போட்டு வச்சுக்கிறோம். இப்படி போய் இப்படி போய் இப்படி போய் இப்படி போய், ஏ அப்பா, கரூர்லேருந்து கிளம்புனா திருச்சி காஷ்மீர்லாம் போயிட்டு நடுவில் வந்து முடிக்கிறான். யாருக்குமே அது தெரியாது. அந்த அளவுக்கு ரகசியம் வச்சிருக்கான். ஏன்னா அவ்வளோ கண்டுபிடிப்புகள் பண்ணியிருக்கான் சார். அதில் ஹெச்ஓடிஸ்லாம் அவ்வளோ கண்டுபிடிப்புகள் பண்ணியிருக்கான். எத்தனை கண்டுபிடிப்பு அவன் பண்ணது! ஒரே 1 மணி நேரம் அவன் ஃபோனை கொடுங்க, அவனை பற்றி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். லவ் டுடே ஒரு படம் ஏன் ஓடிச்சு? 2 பேர் லட்சணம் அப்படி இருக்குன்னு தெரிஞ்சிச்சு, படம் ஓடிச்சு. அதை ஏன் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் கொண்டாடினானுங்க? நம்மளை மாதிரியே ஒரு பையன், நம்மளை மாதிரியே ஒரு பொண்ணு, ஆஹா. ஆனால் நல்ல முடிவாக இருக்கும். அது வரைக்கும் அதை எடுத்துக்க மாட்டான், மற்ற எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுவான். விஷயம் இதானே. செல்போனை கரெக்டாக பயன்படுத்துங்க, சோசியல் மீடியா கரெக்டாக ஹேண்டில் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம்ல எதை ஃபாலோ பண்றீங்களோ ஃபாலோ பண்ணலையோ, வாழ்க்கையில இன்ஜினியரிங், கோர் இன்ஜினியரிங் என்ன, இன்னைக்கு என்ன அப்டேட் ஆயிருக்கு இண்டஸ்ட்ரியில, அதை ஃபாலோ பண்ணுங்க. ஏஐ வந்தா ஜாபே போயிருங்கிறப்ப எல்லாரும் மாஸ் சொன்னாரு, டே ஏஐ வந்தா ஜாப் இருக்கிறவனுக்குலாம் ஜாப் போகணும் இல்ல, எவன் அப்டேட் ஆகலையோ அவனுக்கு தாண்டா ஜாப் போயிரும். எவன் அப்டேட் ஆகலையோ அவனுக்கு தான் வேலை போயிடும். ஏஐ தொடர்பாக உன்னுடைய கோர் இன்ஜினியரிங் அலைட் பண்ணிக்கோ, சேர்த்துக்கோ, அதுல கண்டுபிடி, அதுல வாண்டாரு. டேட்டா சயின்ஸ் படிச்சுக்கோ, இன்னைக்கு வந்து டேட்டா அனலிட்டிக்ஸ் தெரிஞ்சுக்கோ, உன்னோட இன்ஜினியரிங்கோட கம்பேர் பண்ணிக்கோ. இன்னைக்கு எது தேவையோ மக்களுக்கு அது சொல்லு. சார் ஒன்னே ஒன்று சொல்லவா, இனிமேல் ப்ராப்ளம் சொல்யூஷன் தருகிற படிப்பு தான் வாழ்க்கையில நிற்கும். இன்ஜினியரிங் எல்லாத்துக்கும் பேஸ் இன்ஜினியரிங் தான். உண்மையா இல்லையா சார்? அத்தனைக்கும் இன்ஜினியரிங் தான். இன்னைக்கு மெடிக்கல் போனீங்கன்னா, மெடிசன் போனீங்கன்னா, அது பேஸ் அவன் கண்டுபிடிக்கிற எல்லாமே சயின்ஸோட இன்ஜினியரிங் சேர்ந்து இல்லாம ஒண்ணுமே கிடையாது, பேஸ் மேக்கர் உட்பட. இன்னைக்கு இப்போ பூகம்பம் வருதா, அது வந்து டேட்டா வச்சு அவனுக்கு கண்டுபிடிக்கிறானுங்களா, எப்ப எத்குவாக் வரும்னு சொல்றானுங்களா, அலர்ட் கொடுக்குறானுங்களா, அதை எப்படி கம்பேர் பண்றானுங்க இன்ஜினியரிங்கோட. இன்னைக்கு சயின்ஸ் இன்ஜினியரிங், மெடிசன் இன்ஜினியரிங், டேட்டா இன்ஜினியரிங் எல்லாமே இன்ஜினியரிங்கோட சம்பந்தப்பட்டது. ஆனா நம்மால் சொல்லுவான், இன்ஜினியரிங் படிச்சா வேலையே கிடைக்காது சார். நீ படிச்ச லட்சணம் அப்படி, அப்புறம் எப்படி வேலை கிடைக்கும்? நீ கிளியர் பண்ணதே ஆண்டவன் புண்ணியம். இன்ஜினியரிங் படிச்சா வேலை கிடைக்காது. தியேட்டர்ல எல்லாம் பார்க்கணுமே, நான் போன தடவை சொல்லியிருந்தேன், இன்ஜினியரிங் படிச்சா வேலை கிடைக்காதுன்னு எல்லாம் கை தட்டுறான். கை தட்டுறவனும் ஒழுங்கா படிக்கல. ஒரு ப்ராஜெக்ட் பண்றான்னா பயப்படுறான், ஐசியூல இருக்கிற மாதிரி. சார் இங்க நம்ம சேலம் வாழப்பாடியில இளம்பிறைன்னு ஒரு பொண்ணுன்னு, இளம்பிறைன்னு ஒரு பொண்ணு, அவங்க அப்பா சலூன் கடையில வேலை பார்க்கறாரு, சலூன் கடை வச்சிருக்காரு, தினக்கூலி. இந்த மார்ச் 8ஆம் தேதி அந்த பொண்ணை சிஎம் கூப்பிட்டு, நம்ம மரியாதைக்குரிய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் அழைத்து
1,00,000 பாராட்டு பத்திரமும் பெண்கள் முன்னேற்ற விருதும் கொடுத்தாரு. எதுக்கு தெரியுமா? லிப்ட் ஆபரேட் ஆறப்ப ஆக்சிடென்ட் நடந்ததுன்னா இறந்து போயிடுறாங்க. லிப்ட் ஆபரேட் ஆறப்ப சில சமயம் ஆக்சிடென்ட் நடந்ததுன்னா இறந்து போயிடுறாங்க. அதை எப்படி பிரிவென்ட் பண்ணலாம், அதை எப்படி தடுக்கலாம்னு அந்த பொண்ணு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிருக்கு. என்ன அழகு பாருங்க. 11வது படிக்கிற பொண்ணு, கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற பொண்ணு, லிப்ட் ஆபரேட் ஆகிறப்ப ஆக்சிடென்ட் நடந்தா என்ன பண்றது அப்படின்னு கண்டுபிடிச்சு அதை ப்ராஜெக்டை சப்மிட் பண்ணி தேசிய அளவில் 3வது இடம் வாங்கியிருக்கு. தமிழ்நாட்டினுடைய பெருமையை தேசிய அளவில் கொண்டு போயிருக்கு. அந்த குழந்தையை கூப்பிட்டு சிஎம் வந்து ஹானர் பண்ணியிருக்காரு. ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், நீங்கள் எந்த பள்ளியில் படிக்கிறீர்கள், எந்த வழி கல்வியில் படிக்கிறீர்கள், ஆங்கில வழி கல்வியா தமிழ் வழி கல்வியா, எந்த கல்வி முறையில் படிக்கிறீர்கள், எந்த சிலபஸ்ல படிக்கிறீங்க, இல்லை உங்கள் குடும்பத்தினுடைய சூழல் எப்படிப்பட்டது, இல்லை உங்கள் பொருளாதார சூழல் எப்படிப்பட்டது, இல்லை நீங்கள் உங்கள் திறமையை வளர்த்துக் கொள்வதற்கான வாய்ப்பை உங்கள் குடும்பம் வழங்குகிறதா, இது எதுவுமே கேள்வி இல்லை. ஆர்வம் இருக்கிறவன் வாழ்க்கையில் ஜெயிக்கிறான் என்பதுதான் வாழ்க்கை சொல்லித் தருகிற தத்துவம். ஆர்வம் இருக்கணும், இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். நாம் ஒரு விஷயம் படிக்கிறோமே என்னன்னு யோசிக்கணும். இது வரைக்கும் என்னோட கோர் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்ல இப்படி ஒன்று வரல அப்படின்னா கண்டுபிடி, கொண்டு வா. எவ்வளவு பெரிய சந்தோஷமான விஷயம். எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு நீங்க திறந்து பார்த்தா. பிரச்சனையில குறிப்பிட்டு தானே சொல்றோம், பிரச்சனைகளுக்கான சொல்யூஷன் சொல்ல முடியலையே. கொண்டு வாங்க ஸ்டூடெண்ட்ஸ், வாங்க, எந்திரிச்சு வாங்க, கம்பீரமா வாங்க, ஜெயிச்சிடலாம் நினைங்க. 1008 பிரச்சனைகள் வரும், யோசிக்காதீங்க. உங்களுடைய வாழ்க்கையை ஒரே ஒரு துறையில் 10 வருடம் மூழ்கடித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையை ஒரே ஒரு துறையில, உங்க கோர் இன்ஜினியரிங்ல. எங்க இன்ஜினியரிங் பேஸ் இல்லாம எதுவுமே உலகத்துல கிடையாதுங்க. சக்கரம் சுத்த ஆரம்பிச்ச காலத்துல இருந்து எல்லாமே இன்ஜினியரிங் தான். அந்த பேஸ் இல்லாம உலகத்துல ஒண்ணுமே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. யாராவது எங்கேயாவது டயலாக் பேசினா இன்ஜினியரிங் படிச்சுட்டு இன்ஜினியரிங் படிச்சா வேலை கிடைக்காதுன்னு கை தண்ணினா சத்தியமா உனக்கு வேலை கிடைக்காது. நான் சொல்றேன், இது சாபமா கூட எடுத்துக்கோ. ஒரு பஞ்சு டயலாக் வந்துட்டா போதும், முட்டாப்பில என்ன. ஒரு காலத்துல சிவில் இன்ஜினியரிங் படிச்சா வேலையே கிடைக்காதுன்னா எல்லாம் கட்டணம் கட்டி தானே வாழ்ந்துகிட்டு இருக்கான். கடைசி மனுஷன் இருக்கிற வரைக்கும் கட்டணம் கட்டி தான் இருப்பான். சிவில் டிபார்ட்மெண்ட் இல்லாம எப்படி இருக்கும், மெக்கானிக்கல் இல்லாம எப்படி இருக்கும், ஒரு ட்ரிபிள் இல்லாம எப்படி இருக்கும், ஒரு ஐடி இல்லாம எப்படி இருக்கும் உலகம். யோசிக்கணும்ல. எல்லாமே எல்லா துறையும் தொடர்புடையது இல்ல. அந்த கிளாரிட்டி இருந்தா போதும் இல்ல. அதுக்கு மேல என்ன வேணும்? தயவு செஞ்சு யோசிங்க. மிகப்பெரிய சாதிக்கலாம். வாழ்க்கையில வந்து ஒரே ஒரு விஷயத்தை நான் எவ்வளவு நேரம் பேசலாம், எவ்வளவு நேரம் பேசுங்கன்றான். சந்தோஷம். அதுக்கு ரொம்ப நேரம் பேச மாட்டேன், பயந்துடாதீங்க. ஒரு அக்கா நினைக்குது, என்ன பையனுக்கு ஆர்டர் வரும்னு நினைச்சேன், இந்த ஆள் பேசிக்கிட்டே இருக்கான். சீக்கிரம் முடிச்சாங்க. ஒரே ஒரு விஷயத்தை வந்து தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு சிஎஸ்கே 2 மேட்ச்ல ஜெயிச்சிருச்சாங்கன்னு. யார் சிஎஸ்கே ஃபேன்ஸ் எவ்வளவு பேரு? சிஎஸ்கே ஃபேன்ஸ் மட்டும் கை தட்டுப்பா. பார்த்தீங்களா? ஏன்னா பிளேஸ்மெண்ட் ஆர்டர் சிஎஸ்கே தான் வாங்கி தருது. நானும் சிஎஸ்கே ஃபேன்ஸ் தான், பிரச்சனை இல்லை. யார் தான் சிஎஸ்கே ஃபேன் இல்லை? தோனிக்கு யார் தான் ஃபேன் இல்லை? இல்லையா? எவ்வளவு விமர்சனங்கள், எவ்வளவு விமர்சனங்கள். விராட் கோலி வந்ததுக்கு அப்புறம் தோனின்னு ஒருத்தனுடைய வரலாறே மறைக்கப்பட்ட வரலாறு மாதிரி இருந்துச்சு. விராட் கோலி சொன்னாரு, தோனி இல்லாமல் இந்திய கிரிக்கெட் இல்லைன்னார். தோனி இல்லாமல் இந்திய கிரிக்கெட் இல்லைன்னாரு. 2003 உலக கோப்பை இறுதி போட்டி. தோனி எப்ப கரக்பூர்ல டிக்கெட் கலெக்டரா இருக்காரு. ட்ரெயின்ல போறப்ப பேசஞ்சர்ஸ்ட கேட்டுட்டே இருக்காரு, சார் ஸ்கோர் என்ன சார், ஸ்கோர் என்ன சார், ஸ்கோர் என்ன சார். உடனே இருக்கிற ஒரு பேசஞ்சர் சொன்னாராம், இவரு தான் வந்து வேர்ல்டு கப் வாங்கி தர போறாப்புல, இவர் தான் வேர்ல்டு கப் வாங்கி தர போறாப்புல. ஸ்கோர் கேட்டுட்டே இருக்காரு. 2003 உலக கோப்பையப்ப தோனி டிக்கெட் கலெக்டரா இருந்தப்ப ஒரு பயணி சொன்ன வார்த்தை. பின்னாளில் வெற்றி பெற்ற பிறகு தோனி அவர்கள் சொன்னார்கள், அந்த மனிதருடைய வார்த்தை தான் என்னை இந்த இடத்தில் கொண்டு வந்து நிறுத்தியது. எவன் என்ன சொன்னாலும் கேட்காதே, உனக்கானதை நீ அடைந்தே தீருவாயினார். 2011 வேர்ல்ட் கப் இந்தியா வாங்குது. 3 விக்கெட்டை இழந்து ஏப்ரல் 2ஆம் தேதி 2011ஆம் தேதி சச்சினுடைய கடைசி உலக கோப்பை என்று உலகம் முழுக்க இருக்கிற இந்தியர்கள் பேசிக் கொண்டிருந்த பொழுது, 3 விக்கெட்டுகளை இழந்து இந்தியா தடுமாறி கொண்டிருந்த பொழுது, தோனி என்கிற ஒரு சிங்கம் அது வரைக்கும் களத்தில் இறங்கி அடிக்கவே இல்லை. அன்னைக்கு களத்தில் இறங்கி 91 ரன்களை குவித்தது. இந்தியா வெற்றி கோப்பையை பறித்தது. இது வரலாறு. தோனிட்ட கேட்டாங்களாம், எப்படியா ஜெயிச்சாலும் அதே மாதிரி இருக்க, தோத்தாலும் அதே மாதிரி இருக்க,
எப்படி நியூட்ரலாக உன்னை மெயின்டைன் பண்ண முடியுது அப்படின்னு கேட்டப்ப தோனி, இது நான் எங்கேருந்து தெரியுமா கற்றுக்கிட்டேன், எங்கள் அம்மாட்டிருந்து கற்றுக்கிட்டேன்னாராம். எங்கள் அம்மாட்டிருந்து நான் கற்றுக்கிட்டேன். அம்மாட்டிருந்து இந்த விஷயத்தை எப்படி கற்றுக்கிட்டேன்? இல்லை, குடும்பத்தில் வறுமையாக இருக்கிறப்ப அம்மா சாப்பாடு செய்கிறப்ப உடனே செய்ய முடியாது, அம்மா பொறுமையாக செய்வாங்க, ஏன்னா பொருள்லாம் வரணும், அதுக்கப்புறம் தான் அம்மா சமைப்பாங்க. எங்கள் குடும்பத்துடைய சூழல் அப்படி, சாப்பிட்றதுக்கு நேரத்துக்கு உட்காந்து வெயிட் பண்ணி அந்த பொறுமையை எங்கள் அம்மா தான் கற்றுக் கொடுத்தாங்க. தம்பி, சாப்பாடு கிடைக்குதுன்னா சந்தோஷப்படணும்டா, சாப்பாடு ஏன் சீக்கிரம் கிடைக்கலன்னு வருத்தமே படக்கூடாது. வாழ்க்கையில் எல்லா சூழலிலும் ஒரே மாதிரியாக இருக்கிறவன் மட்டும்தான் தலைவனாவதற்கு தகுதியானவன் என்று என் அம்மா சொல்லி தந்தார். அதனால நான் நியூட்ரலா இருக்கேன். இந்தியாவே ஓன்னு கத்தும். அந்த ஆள் பாருங்க, கையில கிளவுஸை கழட்டி சிரிச்சுக்கு நடந்து போயிட்டு இருப்பார். இதுதான் வெற்றியினுடைய சூத்திரம். எதுவாக நீ மாற வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதுவாக நீ மாறிவிடு. இன்னொன்னு, நம்ம பசங்கள்லாம் திருச்சியிலேருந்து கரூர் வந்து இறங்கினா டவுன் பஸ்ஸில் அழுத்துக்கிறான், டிராவல் டயர்டு. ஏன்டா சோர்வா வந்து ஏன்டா இப்படி நொந்துவே வந்திருக்கிற அப்படின்னு அப்பா கேட்டா, டெய்லி காலேஜ் போய் பாரு, 5 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் போய் பாரு, பேசுற, அங்கே போய் நான் படிக்கிறேன், பச்சை போய் அங்கே போய் நான் படிக்கிறேன், டெய்லி போயிட்டு வந்தால் உனக்கு டயர்டு தெரியும், உனக்கு என்ன 2 கிலோமீட்டரில் நீ ஆஃபீஸ் போயிட்டு வந்துடுற, நான் அவ்வளோ தூரம் போயிட்டு வரேன். ஒரு உதாரணம் சொல்கிறேன், நிறைவான உதாரணமா. இன்னைக்கு செஸ்ஸில் வந்து பிரக்ஞானந்தா உட்பட நிறைய பேர் வந்திருக்கலாம். செஸ்ஸுன்னா இந்தியாவினுடைய முகமாக யாரை நம்ம பார்க்குறோம்? விஸ்வநாதன் ஆனந்த் தான். கரெக்டா? விஸ்வநாதன் ஆனந்த் அவர்கள் தான் இந்தியாவில் செஸ் விளையாட்டுன்னா அவரோட முகம், அவர் தான் நம்ம பார்த்துருக்கோம் இது வரைக்கும். 2010 உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டி பல்கேரியாவினுடைய தலைநகர் சோஃபியாவில் நடக்குது. இவர் பிராங்க்ஃபோர்ட்ல, ஜெர்மன் பிராங்க்ஃபோர்ட்ல இருந்து இறங்கி அங்கிருந்து ஒரு ஃபிளைட்டை பிடிச்சி சோஃபியாவுக்கு போகணும். ஆனா எரிமலை வெடித்ததன் மூலமா டிராவல் பண்ண முடியல. ஆனா சாம்பியன்ஷிப் போட்டி நடக்குது, எப்படா போறதுன்னு பார்த்தா அந்த மனுஷன் என்ன பண்ணாரு, 1700 கிலோமீட்டர் பை ரோடு, 1700 கிலோமீட்டர் பை ரோடு போயிருக்காரு தூக்கம் இல்லாம. போய் இறங்கினோன்னா போட்டி. செஸ்ஸுங்கிறது முழுக்க மனதை ஒருங்கிணைத்து மூளை செய்யக்கூடிய ஒரு வேலை. ஒவ்வொரு நகர்வும் முக்கியம். வாழ்க்கையும் செஸ் ஒண்ணு, ஒவ்வொரு நகர்வும் முக்கியம். தப்பா நகர்ந்தீங்கன்னா செக் வச்சிரும், நமக்கு எங்கேயாவது எவனாவது செக் வச்சிருவான், லைஃப் நமக்கு செக் வச்சிரும். 1700 கிலோமீட்டர் டிராவல் பண்ணிட்டு அங்க போய் விளையாண்டு இந்தியாவினுடைய தலையை நிமிர செய்தார். உலக சாம்பியன்ஷிப்பை அடிச்சுட்டு வந்தார் விஸ்வநாதன் ஆனந்த். பத்திரிகையாளர்கள்லாம் கேள்வி கேட்டாங்க, எப்படியா அது சாத்தியமாச்சு, நீ ஜெயிக்கிறதுக்கு என்னையா பண்ற அப்படின்னாங்க. அதுக்கு அவர் சொன்னாரு, நான் ஜெயிக்க வேண்டும் என்று எப்பொழுதும் நினைத்ததே இல்லை, நான் வெற்றியை பற்றி ஒருபோதும் கவலைப்பட்டதில்லை, ஆனால் நான் என்னென்ன தவறுகளை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறேன் என்று கவனித்து அந்த தவறுகள் ஒவ்வொன்றாக நீக்கிக் கொண்டே இருப்பேன். எதிரி எந்தெந்த தவறுகள் செய்கிறான் என்பதை குறித்து வைத்துக் கொண்டு தொடர்ந்து அவன் தவறுகள் செய்யுங்கிற மாதிரி என்னுடைய காயினை நான் நகர்த்துவேன். இவ்வளவுதான் வாழ்க்கையே. டிராவல் டயர்டா இருக்கு, பெங்களூர்ல வேலை கிடைச்சிருக்கு, என்னால போக முடியல. நீ என்ன புலம்பெயர் தொழிலாளரா இங்கிருந்து ராஜஸ்தானுக்கு நடந்து போறதுக்கு? அண்மையில் ஒரு செய்தி பார்த்தேன், 7 நாள் தொடர்ந்து நடந்து 3 சகோதரர்கள் போயிருக்காங்க அவங்க மாநிலத்துக்கு. ஏண்டானா வேலை பார்த்த இடத்துல ஓனர் சம்பளம் தரல, இருக்கிற காசு கொஞ்சமா இருந்தது, சாப்பிட்றதுக்கே சரியா இருக்கும், எங்களுக்கு டிராவலுக்கு பணம் இல்லைன்னு கிடைக்கிற இடத்துல லிஃப்ட் வாங்கி கொஞ்சம் இறங்கி அந்த 3 பேர் 7 நாள் நடந்து போயிருக்காங்க அவன் சொந்த ஊருக்கு. ரெசிஷன் வந்தப்ப, நம்ம இந்த இது கோவிட் வந்தப்ப, கொரோனா வந்தப்ப எத்தனை பேர் அவங்க சொந்த மாநிலத்துக்கு காசு இல்லாம குழந்தைகளை தூக்கிட்டு குடும்பத்தை தூக்கிட்டு நடந்து போனாங்க. நமக்கு வாழ்க்கை அப்படிலாம் தரல. ஒரு டிராவல்னு ஒன்று இருக்குல்ல, ஒன்னே ஒன்று சொல்றேன், உங்கள் பயணம் ஒருபோதும் சோர்வாக இருக்கவே இருக்காது. இப்ப என் அண்ணன் கேட்டார், சேர்மன் சார் கேட்டாரு, அடுத்து எங்க டிராவல்னாரு, காரைக்குடின்னு. நைட்டே கிளம்புறீங்களா? ராமாண்ண என்ன இதுக்கு முன்னாடி நான் பண்ண டிராவல்லாம் நான் சொல்லியிருந்தேன்னா திட்டிருப்பாரு, ஏன் எல்லாம் நைட் ஜேர்னி பண்றீங்கன்னு. உங்கள் பயணம் எப்ப தெரியுமா சோர்வா இருக்கும்? இந்த விஷயத்த சொல்லி முடிக்கிறேன். உங்கள் பயணம் எப்ப தெரியுமா சோர்வா இருக்கும்? நீங்கள் செய்கிற வேலையை நீங்களே சலித்துக் கொள்கிற பொழுது உங்கள் பயணம் சோர்வா இருக்கும். நீங்கள் செய்கிற வேலையை நீங்கள் காதலிக்கிற பொழுது உங்கள் பயணத்தை உற்சாகத்தோடு எப்பொழுதும் தொடர்வீர்கள். வாழ்க்கை ஒரு நீண்ட பயணம். 1000 வேகத்தடைகள் வரலாம், குறுக்கும் நெடுக்குமாக எதிர்பாராத வகையில் சில வாகனங்கள் வரலாம், அங்கே சிகப்பு விளக்கை போட்டு உங்களை நிறுத்தச் சொல்லலாம். இல்லை, பச்சை விளக்கு எரிந்த பிறகு நீங்கள் பயணத்தை துவங்குகிற பொழுது யாரேனும் ஒருவர் தவறுவதாக உங்கள் முன் எதிர் வரலாம். எல்லா பிரச்சனைகளும் வாழ்க்கையில் இருக்கும். இருந்தாதான் ஜேர்னி, பயணம் மிக மிக அழகா இருக்கும்.
வாழ்வது ஒருமுறை, வாழ்த்தட்டும் இனி வருகிற தலைமுறை. பிறப்பு தரித்திரமானாலும் இறப்பு சரித்திரமாக இருக்கட்டும். நாளைய வரலாறு நம் பெயர் எழுதட்டும். அனைவருக்கும் இதயம் நிறைந்த வாழ்த்துக்களை சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வணக்கம்.